ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே மார்னிங்க்கான வீடியோ தான். நேற்று நைட்டு வந்து பச்சைப்பயிறு தோசையும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை வந்து பச்சைப்பயிறு கொஞ்சம் கூட போட்டுட்டு மார்னிங்காக வச்சுப்போம். ஏன்னா இது செய்கிறப்போ மட்டும் மார்னிங் அண்ட் நைட்டுக்கு ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பச்சைப்பயிறு கொஞ்சம் கூடயே போட்டு அரைச்சி வச்சுப்பேன். இது வந்து சாம்பாரும் வந்து நைட்டு வச்ச சாம்பார் தான். அது நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன்னா எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்து இப்போ ஊற்றிக்கிறேன். அதாவது இது வந்து பச்சைப்பயிறு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மட்டும் வெங்காயம் ஆட் பண்ணி சுட்டுட்டு, அதுக்கப்புறம் காலையில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அதாவது சப்பாத்தி இந்த மாதிரி பச்சைப்பயிறுலாம் செய்கிறப்போ மார்னிங் கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். ஏன்னா அதையே வந்து நாங்கள் வச்சுப்போம். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் க்ளீனிங் வேலை தான் இருக்குது. ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை பூஜைலாம் போட்டு அந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் வந்து சாட்டர்டேயில் க்ளீன் பண்ணிப்பேன் ஃபுல்லாக. பேப்பரும் மாற்றிடுவேன். எண்ணெய் ஆயிலெலாம் ஒரு வாரமாக படிஞ்சிருக்கும் கீழே இதுவாகிட்டு. ஸோ அதனால் நான் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இந்த வால் இதுவெல்லாம் வாங்கலை. வால்பேப்பர் அந்த கீழே போடுவோம் இல்லைங்களா, அந்த ஷீட்லாம் வாங்கி போடல. ஸோ பேப்பரே வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம். அதுமாதிரி எல்லா ஷெல்ஃப்லேயுமே நான் பேப்பர் தான் போட்டு வச்சுருப்பேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம போட்டுட்ருப்போம். பட் அது வாங்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். பார்த்துட்ருக்கேன் நான் எதில் வாங்கலான்னு சொல்லிட்டு. இது பேப்பருன்றப்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வேணுன்றப்போ அது இதுவாகிடுச்சுனாக்கா திரும்பி எடுத்து தூக்கி போட்டுட்டு வேறு பேப்பர் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணி போட்டு அந்த துணியில் கிளாத்தில் ஃபுல்லாக துடைச்சி எடுத்துக்கிறேன். நான் இந்த இதில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா வெள்ளிக்கிழமைக்கு. அதனால் அதெல்லாம் துடைச்சிட்டு இப்போ புதுசாக அடுத்த வாரத்துக்கு வந்து செட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு வாரத்தில் எப்படியா இருந்தாலும் எண்ணெய் படிஞ்சிடும் ஃபுல்லாக. நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த ஆயிலெலாம் இதுவாகிடும். ஸோ அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு மாற்றிப்பேன். இதுமாதிரி எல்லாத்தையும் துடைச்சி மேலே வச்சுக்கிறேன். ரொம்ப டஸ்ட் வராது. என்ன ஒன்று, நாங்கள் அந்த ஜன்னல் கதவு திறந்தா மட்டும் வெளியே இருக்கிற அந்த தூசியெல்லாம் வருங்களா, அப்போ இதில் கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட்டு துடைச்சி எடுத்துக்கலாம். மேலே இது க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படி தான் ஓவரால் வந்து இப்படி தான் வச்சுருப்பேன். அடுத்து கீழேயும் க்ளீன் பண்ணிக்கலாம். கீழே இதுவில் எனக்கு அவ்வளோவா வராது. ஸோ அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஷீட்டு மாற்றினனாலே போதும், எனக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் துடைச்சி வச்சுட்டேன். இது வந்து என்னுடைய குட்டி வயசு ஃபோட்டோ தான். ஒரு 5 இயர்ஸில் வந்து சாரீ கட்டி இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி எடுத்திருந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு குட்டி வயசில் வந்து இந்த குட்டி பசங்க சேலைலாம் கட்டிப்பாங்க இல்லைங்களா, அந்த